ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, எப்போதும் அன்போடும் பாசத்தோடும் கனிவோடும் உன்னை தேடி வரக்கூடிய இந்த வராகி அம்மா இன்னைக்கு கோபத்தோட உன்னை தேடி வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னன்றதை கேட்டினா கண்டிப்பாக நீயே ஆமாம் என் தப்பு தான் ஒத்துக்குவ. ஏன்னா உன் வாழ்க்கையில் நான் எப்போதும் உன்னை அமைதியாக உன்னுடைய கடமையை செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ அறியாமையால் தவறுக்கு மேலே தவறு செஞ்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டு கலங்கி எதுக்காக உன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்து பலவீனமான ஆளாக மாறிக்கிட்டு இருக்க. நீ எப்போதும் எல்லாருக்கும் உண்மையாக தான் இருந்த. ஆனால் அந்த அன்பை மற்றவங்க பொய்யா நினைக்கிற போது தவறாக உன்னை புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதற்கு எந்த விதத்தில் நீ பொறுப்பாக முடியும்? யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இந்த வராகி அம்மா உன்னை தாங்கி தூக்கி பிடிச்சு உன்னை வழிகாட்டியாக இருந்து வாழ வைக்க தான் போகிறேன். இந்த உலகம் எப்படி இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் துணிவை நான் உனக்கு கொடுத்திருக்கும் போது நீ எதற்காக கலங்கணும்? எப்போவுமே உன் மனசில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. நிறைய அன்பும் பாசமும் கொண்ட என் அன்பு பிள்ளையான நீ வலியையும் வேதனைகளையும் உதறி தள்ளிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. இன்னும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உண்மையான அன்பு ஒருபோதும் தோல்வி அடையாது. நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். அடிபட்ட ஒரு உயிரை எல்லா பக்கமும் இருந்து எல்லாரும் காயப்படுத்துவதை போல இன்னும் எல்லாரும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உன் மனசு வேதனைப்படும்படியாகவும் வருத்தப்படும்படியாகவும் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே நினச்சி கவலைப்படாத. உனக்கு ஆறுதலாகவும் அரவணைப்பாகவும் இருக்கும் இந்த வராகி அம்மாவை நினச்சி மன அமைதி கொள்ளு. என்னதான் மற்றவங்க உன்னை நிராகரித்தாலும் எவ்வளவு அவமானங்களை கொடுத்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன். துன்பத்துக்கும் துயரத்துக்கும் நடுவில் நின்று சிரிக்க கற்றுக் கொடுத்தது உனக்கு நான் தானே. அதே போல் இந்த இருளுக்கு நடுவிலிருந்து ஒளிகாட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறதும் நான் தான். உன் வாழ்க்கையில் நீ எத்தனை முறை உடைந்து போனாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். நான் எப்போதும் எங்கும் உன்னை யாரிடமும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீயும் யார்கிட்டையும் தலை குனிஞ்சு போகணுன்ற அவசியம் இல்லை. உன் மான மரியாதையை காக்க வேண்டியது என்னுடைய கடமை. இனி ஒவ்வொரு நொடியிலும் என் கைகள் உன் தலை மீது இருக்கும். இந்த உலகமே உன்னை புரிஞ்சுக்கலட்டியோ நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட ஆளாக தான் இருக்கேன். நீ தேடின உண்மையான அன்பையும் பாசத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற அனைத்தையும் உனக்கு தெளிவுபடுத்தி புரிய வச்சு அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் போகிறேன். எந்த சூழ்நிலையிலும் நீ தனிமையில் தவிக்க நான் விட்டுட மாட்டேன். இப்போதே நீ எதிர்கொள்ளும் சோதனைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். உன்னை வழிநடத்தக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத சக்தியாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. உன்னுடைய ஒவ்வொரு அனுபவமும் உன்னுடைய ஒவ்வொரு துன்பமும் உனக்கு பாடமாக இருக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. சில நேரங்களில் அந்த பாடமே உனது இதயத்தை நொறுக்கினாலும் நீ தைரியமாக வலிமையுள்ள ஆளாக மாறிடணும் என் செல்லமே. ஒரு விதையை மேலாக்கில் சும்மா மண்ணில் போடுறத விட மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சா அது சீக்கிரமாக நல்லா முளைச்சி வரும். அதே போலதான் இப்போது உன்னை துன்பத்தில் மூழ்கடிக்கும் இந்த விஷயங்களே மறுபடியும் உன்னை முளைச்சி வளர்ந்து பெரிய ஆளாக மாற்ற தான் போகுது. உன் இருளை விலக்கி உன் வாழ்க்கைக்கு ஒரு புது தொடக்கத்தை கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதற்கும் கவலைப்படாத. நீ இழந்த அனைத்தையும் மீட்டெடுத்து உனக்கான வெற்றிகளை நான் தருவேன். உன்னுடைய சோதனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். நீ தொலைச்ச நிம்மதியை அதே இடத்தில் தேடி கண்டுபிடிச்சு உன் கைகளில் ஒப்படைப்பேன்னு செல்லமே. ஒரு முறை ஒரு இடத்துல உன்னை வாட்டி வதைச்சவங்க உன் மனசை கஷ்டப்படுத்துகிறவங்க மறுபடியும் உன்னை தேடி வரும்போது நீ தான் அவங்கள தாண்டி கடந்து போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அன்னைக்கு அப்படி செஞ்சீங்களே இன்னைக்கு இப்படி செஞ்சீங்களேன்னு அவங்கக்கிட்ட பேசுவாதவோ வாக்குவாதம் செய்யவோ வேண்டாம். பேச்சுவார்த்தைகளும் வாக்குவாதமும் எந்த விதத்திலும் எந்த பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வராதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ தான் கடந்த காலத்தின் காயங்களிலிருந்து விலகி போகணும். உனக்கு ஒரு புது திசையை காட்டுறதுக்கும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்கும் இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத.
நான் இப்போது என் ஆசீர்வாதங்களை உனக்கு பரிபூரணமாக கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் செய்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் வரப்போகும் ஆனந்தத்தை எதிர்கொள்ள தயாராகு. நிம்மதியும் மகிழ்ச்சியும் மிக பெரிய அளவில் உனக்கு உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். நீ கடந்த காலத்தில் அனுபவித்த துன்பங்களையும் மன கஷ்டங்களையும் அமைதியாக ஏற்றுக்கிட்டு பொறுமையாக இருந்தாயல்லவா? அந்த பொறுமையை நான் வீணாக்க விட்டுட மாட்டேன். நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தியோ அந்த அளவுக்கு இப்போது உன் வாழ்க்கையில் பொறுமைக்கு உண்டான பலன் கிடைக்கும். உன்னுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து இரட்டிப்பு மடங்கான பலனை உனக்கு தரப்போகிறேன். நீ கண்ணீர் வடிக்கும்படியும் கவலைப்படும்படியும் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை ஆனந்தமாக மாற்றி காட்டுறேன். இனிமே உன் வாழ்க்கையில் ஒரு உண்மையான அர்த்தம் உண்டாகும். இந்த வராகி அம்மா உனக்காக செய்த அருளின் ஏற்பாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்பட்டு உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது. என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அழகான பொறுமைக்கு பலனாக நம்பிக்கைக்கு சாட்சியாக இருக்கும். என் அருளால் இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காதே. என்னதான் நான் கஷ்டப்பட்டாலும் முயற்சி செஞ்சாலும் எதுவுமே முடிய மாட்டேங்குதே நினச்சி சோர்ந்து போகாமல் தைரியமாக இருந்துவிடு என் செல்லமே. இந்த வராகி அம்மாவே உன் விதியை திருத்தி உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். நீ கண்ணீரால் அழுத காலங்களையும் கண்ணீரால் நனைத்த பக்கங்களையும் இப்போது நம்பிக்கையின் மைகொண்டு நல்லபடியாக எழுதி தர்றேன். இனிமே நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. நான் கண்டிப்பாக உன்னை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். யாருமே எழுதாத வெற்றி கதையை நான் உனக்காக எழுதி தருவேன். உன் விதியை விட வலிமையான இந்த வராகி அம்மா உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. இன்று முதல் நீ ஒரு விஷயத்தில் புதுசாக முயற்சி செஞ்சு முன்னேறி புது இடத்தை நோக்கி போக போகிற. எப்போதும் எந்த முயற்சியிலும் பின்வாங்க வேண்டாம். நீ கண்ட கனவை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ உன்னுடைய முயற்சிகளில் கவனம் சிதறாமல் பதறாமல் உனக்கான விஷயங்களை தெளிவாக செய்ய பழகு. உன் மனசில் இருக்க பயத்தை விரட்டி அடித்து உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா செஞ்சு தரேன். உன்னுடைய தடையையே உனக்கு ஒரு வாய்ப்பாக மாற்றி காட்டுறேன். நீ போகிற பாதை எல்லாமே இனி வெளிச்சமாக இருக்க போகுது. உன் உழைப்பும் உன் நம்பிக்கையும் உனக்கான நல்ல கதவை திறக்கும். இனிமே என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் கனவெல்லாம் நனவாகுவதற்கான தருணம் வந்துருச்சு. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது இனி நல்லது மட்டுமே நடக்கும். எதையெல்லாம் உன்னால் கடக்க முடியாது, எதையெல்லாம் கடந்து வர முடியாது நினச்சியோ அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்ல வழியை நான் காட்டுறேன். உன் கண்ணீரை மறைத்து கொண்டு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ பலமுறை தோற்றாய், சரித்தாய், விழுந்தாய். ஆனால் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறதானே? அதே போல் இந்த முறையும் கண்டிப்பாக நீ ஜெயிக்க தான் போகிற. யாருமே உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் இந்த வராகி அம்மா உன்னை புரிந்தவளாக உன் பக்கத்திலேயே இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். என் அருளால் இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நடக்காது முடியாது நீ நினச்ச விஷயங்களை கூட என் கைகளால் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். இந்த நல்ல நாளிலேயே நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உனக்கு சிறப்பாக வந்து சேரப்போகுது. நீ எந்த விஷயத்தை செய்ய நினைத்தாலும் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு செய்ய தொடங்கு. வராகி தாயே நீயே துணைன்னு மனசார என்னை சொல்லிட்டு நீ செஞ்சினா ஏதாவது ஒரு ரூபத்தில் யாராவது ஒரு நல்ல மனிதரின் உருவத்தில் வந்து உன் எண்ணங்களையும் உன் வண்ணங்களையும் நான் வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பேன். நீ என்ன நினச்சிட்டு செய்கிற காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை தரும். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கை சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீ என்னை நம்பி செயலில் இறங்கும்போது அது கண்டிப்பாக உனக்கு வெற்றியாகவே இருக்கும். நீ எதை தொடங்கினாலும் அதில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போதே இன்னைக்கு இந்த விஷயம் நடக்கணுன்ற ஒரு புது எதிர்பார்ப்போடு தானே வாழ்க்கையை துவங்குகிறாய். நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையில் தானே நீயும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வருகிறாய். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றும் விதமாக உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் விதமாக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன்.
உன் வாழ்க்கையில் உனக்கு சில அனுபவங்கள் மகிழ்ச்சியாகவும் சில கசப்பாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் ரெண்டுமே உனக்கு சொல்லக்கூடிய பாடம் ஒன்று தான். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காகவே நல்லதும் கெட்டதும் நடக்குது. எது நடந்தாலும் கடைசியில் அது உனக்கு மனநிறைவான மகிழ்ச்சியான விஷயமாகவே மாறுன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. இந்த வராகி அம்மாவின் அருளால் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். நீ அனுபவிக்கிற துயரங்களையும் துன்பங்களையும் நான் பார்க்காம இல்லை. ஒவ்வொரு நாளும் நீ மனம் சோர்ந்து கண்ணீர் வடிக்கும் சூழ்நிலை தான் உன் வாழ்க்கையில் இருக்கு. உன் கர்ம வினைகள் உன்னை பாடா படுத்துதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடிச்சு உன் வாழ்க்கையில் வலிமையோடு உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். இப்போது உன் இதயம் தாங்க முடியாத வேதனையில் துடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கு உயிருக்கு உயிராக இருந்து காப்பாற்றுவேன். கண்ணீர் வடிக்காம கவலைப்படாம மனசுல என்னை நினைச்சுக்கிட்டு வாழ ஆரம்பி. உன்னுடைய வாழ்க்கை இருளையெல்லாம் ஒளியாக மாற்றி உனக்கு துணையாக உன் பக்கத்திலேயே இருக்க போறேன். விடாமுயற்சி இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். நீ எப்போதும் நடந்ததை நினைச்சு வருத்தப்படாத. நடந்தது எல்லாமே உனக்கான ஒரு பாடமாகவே வந்தது. இனிமே அனைத்தையும் கடந்து வர தயாராகு. ஏன்னா நடந்த விஷயங்களை மாற்ற முடியாதல்லவா. இன்றிலிருந்து நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உன்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு நடையும் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கும் அற்புதமான விஷயன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் நீ மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துருவேன். தேவையில்லாத பயமும் வருத்தமும் உனக்கு வேண்டாம். பொறுமையோட நிதானத்தோட நம்பிக்கையோட நீ இருக்கும்போது எல்லாமே நல்லபடியாக மகிழ்ச்சியாக உன்னை சுற்றி தெய்வீகமான நல்ல விஷயங்களாக நடந்து முடியும். உன்னை பாதுகாக்கும் இந்த வராகி அம்மா எந்த கஷ்டம் வந்தாலும் உன் கூடவே இருந்து அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உன் நம்பிக்கை தான் உனக்கு அரணாகவும் அருளாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க போகுது. நீ தனியாக நின்றாலும் ஆலமரம் எந்த ஆதாரமும் இல்லாமல் தன்னால் தானே வேரூன்றி வலிமை அடையக்கூடியது. அதே போல நீ தனியாகவே இருந்து யார் துணையும் இல்லாமலே மிகப்பெரிய ஆளாக வாழ்ந்து வளர்ந்து ஜெயிச்சு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழத்தான் போற. ஓம் வராகி போற்று.